என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஜியோ ஃபோன் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபோன் தான் நான் வரும். ஜியோ ஃபோனோட ப்ரீவியஸாக ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஜியோ ஃபோன் 2 ஃபியூச்சர் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் ஜியோ ஃபோன் 1 அண்ட் ஜியோ ஃபோன் 2. அந்த 2 ஃபோனுமே சூப்பராக ஹிட் ஆச்சு. வெறும் 1500 ரூபீஸ்க்குள்ளே ஒரு 4G ஃபோனு, அதில் யூடியூப், வாட்ஸ்அப்பு, இன்டர்நெட் வசதியோடு உங்களுக்கு வந்துச்சு. நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். நானும் அந்த ஃபோனை கிட்டத்தட்ட 1 இயர் யூஸ் பண்ணேன். என்னோட மொதல் ஃபோன் அந்த ஃபோனே சொல்லலாம், ஜியோ ஃபோன் 1. இப்போ வரைக்கும் ஜியோ ஃபோன் இப்போ வரைக்கும் பட்டன் ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சர் ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஜியோ ஃபோன் ப்ரீவியஸாக ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் செப்டம்பர் மாதம் ஜியோ தரப்பு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபைனலாக வந்துருச்சு. அதோட பேர் வந்துருச்சு, ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு. அந்த ஃபோன் பேர் என்னென்னா ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட். இதுதான் அந்த ஃபோனோட பேர். இந்த ஃபோன் அடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது இந்தியாவில் ஜியோ தரப்பு. இது ஒரு 4G ஃபோன் தான், 5G ஃபோன் கிடையாது. ஒரு 4G ஃபோன் இப்போ மற்ற பிராண்ட்ஸ்லாம் 4Gனாலே 10,000 15,000 வர வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஃபோன் ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் வரப்போகுது. 4 டிஜிட் ப்ரைஸிங் தான் வரப்போகுது. ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள ப்ராசர் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, ப்ரைஸ் என்ன, அதான் முக்கியம். ஒரு 4G ஃபோன் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டு கௌதம் சேனல், வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே ஜியோன்னு போட்டிருக்காங்க, பக்கத்தில் டிஜிட்டல் லைஃப்னு இருக்குது. கீழே அந்த ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது, அதையும் கொடுத்துருக்காங்க. கீழே ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் பை ரிலையன்ஸ்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளாக ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஃபோன் தான் இருக்குது, பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து உள்ளே சில ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆக்சசரிஸ்னால், ஃபஸ்ட்டு சிம் டூல் இருக்குது, மொபைலில் சிம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் இருக்குது, மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுவும் கொடுத்துருக்காங்க. உள்ளே சார்ஜர் இருக்குது. இது ஜியோ சார்ஜரு. பட் எனக்கு எத்தனை வாட் சார்ஜர்னு தெரில, இன்னும் கன்ஃபார்மாக தெரில. பட் அவங்க குயிக் சார்ஜர் 1.0 சொல்லியிருக்காங்க இந்த சார்ஜரை பார்த்து. பட் 10 வாட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸுக்கு 10 வாட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மாக தெரில. பட் இது குயிக் சார்ஜ் 1.0 சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வாட் தெரில, அதே பொறுத்து பார்ப்போம். அப்புறம் உள்ளே மைக்ரோ USB-B கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைப்பு சிம்பிள் சார்ஜர் தான், டைப் சி கிடையாது. இதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. மேலே ஒரு சிங்கிள் கேமரா, அது கீழே LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. கீழே ஜியோடைய லோகோ இருக்குது. அது கீழே நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த ஃபோனில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக்னால், நீங்கள் ஃபோன் கீழே வச்சுட்டு யாராவது கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கால் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், சவுண்டு கம்மியாக கேட்கும். ஏன்னா ஸ்பீக்கர் அடியில் இருக்குது. இது ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் உங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, பவர் பட்டன் இருக்குது, அதுக்கடுத்து வால்யூம் இருக்கிற கீம் இருக்குது, அதுக்கடுத்து பின்னாடி ஒரு சிங்கிள் மைக் இருக்குது. கேமராக்கு மேலே குட்டியாக தெரியும் உங்களுக்கு. அப்புறமா உங்களுக்கு பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, அப்புறமா இன்னொரு மைக் இருக்குது. இந்த ஃபோன் ஸ்பீக்கர் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி இருக்குது. இந்த ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதே இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 215 ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஃபோன் ப்ரைஸ் கம்மி கூட இந்த ஃபோனில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கிடையாது. பட் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கான சூப்பர்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த ஃபோனுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட ஜிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியை Adreno 308 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நீங்கள் அவ்வளோ பெரிய கேம் விளாட முடியாது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு 100 MB 50 MB கூட நீங்கள் கேம் விளாண்டுக்கலாம். பெரிய பெரிய கேம் விளாட முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ராசஸர் டீசெண்டாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இருக்க இந்த ஃபோனுக்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான் தெரிய வந்திருக்கு. என்ன வேரியண்ட்னா, 2GB ரேம் அண்ட் 16GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் 4,999 rupees வருது. ரொம்ப சீப்னே சொல்லலாம். பட் அந்த ப்ரைஸிங் கன்ஃபார்மாக தெரியல. இவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 1000 கூட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே 5 இன்ச்க்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஓகேவான டிஸ்பிளே சொல்லலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு
60 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. அப்புறமா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 720x1440க்கான ஒரு பிக்சல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனோட சேஃப்டிக்காக இன்னும் கன்ஃபார்மாக தெரில, பட் ஏதோ ஒரு சேஃப்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எதுவும் தெரில, தெரிய வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 3000 mAhக்கான ஒரு ஆவரேஜான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு குயிக் சார்ஜர் 1.0 கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் வாட் 3 வரல. எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 10 வாட் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் கன்ஃபார்மாக தெரிய வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு ஸ்மாலான பேட்டரி அது சார்ஜ் பண்ணுறதுக்கு நல்லா குயிக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா எத்தனை மெகா பிக்சல்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா இருக்குது. கீழே வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. இந்த ஃபோனை 12 மாதம் போட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். எத்தனை பிக்சல்னு தெரில. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா எத்தனை மெகா பிக்சல்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் உங்களுக்கு வந்து நாட்ஸ்லாம் கிடையாது, அதுவும் கிடையாது. இந்த செல்ஃபியில் நீங்கள் வந்து 12 மாதம் போட்டு அதுக்கடுத்து வீடியோவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லலாம். இந்த ஃபோனோட பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட்டும் கம்மியாக தான் இருக்க போது. 150 கிராம்ஸ் இருக்க போது, 150 to 155 கிராம்ஸ் கூட இருக்க போது. அதுவும் கன்ஃபார்மாக தெரில, அவ்வளோதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து ஒரே கலர் தான், பிளாக் மட்டும்தான், வேறு கலர்ஸ் கிடையாது. அதுவும் கன்ஃபார்மாக தெரில, பட் இவ்வளோ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வருது. ஃபுல் ஆண்ட்ராய்டு 11 கிடையாது, ஆண்ட்ராய்டு 11 லைட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 4G சிம் போட்டுக்கலாம், 5G போட முடியாது. சிம் ட்ரேயில் நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடையாது, எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபேஸ் லாக் மட்டும்தான் இருக்குது. அப்புறமா ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ் சென்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, ஜிபிஎஸ், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் உண்டு. NFC கிடையாது, ரேடியோ இருக்குது. இந்த ஃபோன் கடைசி எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 1 மாதம் இருக்குது. செப்டம்பர் 10 லான்ச் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்டே இருக்குது. ஸோ எங்கே வாங்கினா மறக்காம வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் வந்து 5000 ருபீஸ் தான். 5000 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு 4G ஃபோன் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கூட வந்து பேட்டரி நல்லா இருக்குது, ப்ராசரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் 5000 ருபீஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு நல்லாவே இருக்க போகுது. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்போடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து கண்டிப்பாக 4G ஃபோன் தேவைப்படும். அதுவும் 4G ஃபோன் இப்போ வந்து ரொம்ப சீப்பாக வரதில்லை, ரொம்ப காஸ்ட்லியாக தான் வரப்போகுது. பட் இந்த ஃபோன் ரொம்ப சீப்பாக வரப்போகுது. ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஃபோன் வாங்க முடியாதவங்க இந்த ஃபோன் வாங்கி படிப்பாங்க. ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.